திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய திருக்குறள் எண் 629, அதிகாரம் இடுக்கண் அழியாமை. டென்னிஸ் உலகின் நம்பர் 1 விளையாட்டு வீரர்களில் முக்கிய இடம் பிடிப்பவர் ஆர்தர் ஆஷ். விம்பிள்டன் மற்றும் US ஓபன் டென்னிஸில் ஒற்றையர் பட்டத்தினை முதலில் வென்ற ஆப்பிரிக்க அமெரிக்க வீரர் என்ற பெருமைக்குரியவர். அவரது ஒவ்வொரு வெற்றியிலும் அலட்டிக்கொள்ளாத பாங்கும், இறைவனுக்கு நன்றி சொல்வதும் காண்பவர் அனைவரின் நெற்றி புருவத்தை உயர வைக்கும். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது செலுத்திய இரத்தத்தினால் எய்ட்ஸ் என்னும் கொடிய நோய் தொற்ற அவரது ரசிகர்கள் எல்லாம் அவரது நலம் விசாரித்து கடிதம் எழுதுகிறார்கள். அதில் ஒரு ரசிகர், இறைவன் போயும் உங்களுக்கு இப்படிப்பட்ட நோயை கொடுத்து விட்டானே என்று வருந்தி எழுத, அதற்கு பதில் கடிதம் எழுதுகிறார் ஆஷ். இந்த உலகில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் பொழுதுபோக்கிற்காக டென்னிஸ் ஆடுகிறார்கள். அதில் 1000 பேர் போட்டிக்காக முயற்சியும் பயிற்சியும் செய்கிறார்கள். 100 பேர் தான் கிராண்ட்ஸ்லாம் போட்டிற்கு தகுதி பெறுகிறார்கள். காலிறுதியில் 8 பேர், அரையிறுதியில் 4 பேர், கடைசியாக இறுதிப் போட்டியில் 2 பேரில் ஒருவராக வெற்றி பெற்று வெற்றி கோப்பையை உயர்த்தி பிடிக்கும் போது, இறைவா, இத்தனை லட்சம் வீரர்கள் இருக்க எனக்கு மட்டும் இந்த கோப்பையை ஏன் தந்தாய் என்று நான் கேட்கவில்லை. ஆதலால் இந்த நோயும் ஏன் கொடுத்தாய் என கேட்க முடியாது என்று பதில் எழுதியிருந்தார். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்பது நம் வள்ளுவர் வாக்கு. நல்லது நடக்கின்ற போது மகிழ்ச்சி அடைவதும், கஷ்டம் வரும்போது துன்பப்படுவதும் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை. உலகில் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் எதுவும் இல்லை. எல்லாம் நம் மனப்பாங்கே. மனம் சமப்படும் போது வாழ்வு உயர்ந்து நிற்கும்.